நான் சொல்றேன், உங்க வீட்டுல நிறைய ஆசீர்வாதம் வரப்போகுதுங்க. உங்க வாசஸ்தலத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். உங்க வீட்டை, உங்க வாசஸ்தலத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. சோத்திரம். உங்க வீட்டில இருந்து நிறைய நன்மை வெளியேறட்டும். உங்க வீட்டில் இருக்கிற சாபம், இதுவரை ஆளுகை செய்த பாரம்பரிய மந்திரவாத பில்லி சூனிய சாபம், பொறாமை, வன்கண்கள், எரிச்சல், இந்த சாபத்தை இன்னைக்கு கர்த்தர் புறம்பே தள்ளிவிட்டு, நீங்க இப்ப தங்கி இருக்கிற, நீங்க இப்ப சமையல் செய்கிற, நீங்க இப்ப தூங்குகிற அந்த வாசஸ்தலத்தை இந்த வாரத்தில் கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். உன் வாசஸ்தலம் அவரால் ஆசீர்வதிக்கப்படும். உங்க வீட்டை அவ்வளவு சீக்கிரம் அசைக்க முடியாது. உங்க வீடு கர்த்தர் ஆசீர்வதிக்கிறபடினால் உங்க வீடு எப்பொழுது நிலைச்சு நிற்கும். எத்தனை பேர் உங்க வீட்டுக்கு விரோதமா போட்டியோடு, பொறாமையோடு, உங்க சொத்துக்கு விரோதமா எத்தனை பேர் எழும்பி வந்தாலும் இந்த வார்த்தையை நம்புங்கள், நீதிமான்களுடைய வீடு, என்னுடைய வீடு எப்பொழுதும் நிலைத்து நிற்கும்.